அல்லாஹ்வை பற்றி ஈமான்ல மூன்றாவது விஷயம் அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன் என்று நம்புவது. அல் ஈமானு பி உலூஹியத்தி, அதாவது உண்மையாகவே வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனை தவிர வேறு யாரை வணங்கக்கூடாது, எதுவும் அவனுக்கு இணை இல்லை என்கிற நம்பிக்கையை தான் உலூஹியா என்று சொல்லப்படும். வணக்கத்திற்குரிய இறைவன் என்பதற்கு மூலத்தில் இலாஹ் என்கிற வார்த்தை இருக்குது, சரியா? அதைத்தான் உலூஹியாங்கிற வார்த்தையை கொண்டு குறிப்பிடுறோம். இப்போ வ இலாஹுக்கும் இலாஹு வாஹித் லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அல்லாஹ் தஆலா சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 163வது ஆயத்தில் குறிப்பிடுறான், உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை, அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், ஷஹித அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த் லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ் நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக உள்ள நிலையில் வணக்கத்திற்குரிய இறைவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறான். மேலும் மலக்குகளும் இல்மு கொடுக்கப்பட்ட அறிவுடையோரும் சாட்சி சொல்கிறார்கள், வல்லமை மிக்கோனும் நுண்ணறிவாளனுமான அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. சூரா ஆல் இம்ரான் 3வது சூராவுடைய 18வது ஆயா. அப்போ இந்த ஆயத்து ஒரு பெரிய ஆதாரம், அல்லாஹ் தான் இலாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன், லா இலாஹ இல்லாஹுவ, இந்த அவனை தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை. இதற்கு அல்லாஹ் சாட்சி சொல்லியிருக்கான், வல் மலாயிகா வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த், அறிவு கொடுக்கப்பட்ட நீதி நிலைநாட்டக்கூடியவர்களும் சாட்சி சொல்கிறார்கள் அப்படின்னு இந்த ஆயத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இன்னும் சில ஆயத்துகளையும் ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லா குறிப்பிடுறாங்க. அப்போ அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்பதில் எந்த சந்தேகம் இல்லைங்கிற இந்த நம்பிக்கையை நாம் இங்கே கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுக்கலாம். இதனால தான் எல்லா நபிமார்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறையில் இருக்கும்போது கூட தாவாவை எப்படி ஆரம்பிக்கிறாங்க, மக்களுக்கு, தன்னோடு இருக்கக்கூடிய தோழர்களுக்கு, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு யாரும் இல்லை, இந்த வானம் பூமிக்கு 2 ரப்பு இருக்க முடியுமா, அல்லாஹ்வை தவிர யாரும் ரப்பு இல்லை, ஆகவே அல்லாஹ்வை வணங்க வேண்டும் அப்படிங்கிற தாவாவை தான் அந்த தன்னுடைய தோழர்களுக்கு, சிறையில் இருந்தவர்களுக்கு முன் வைக்கிறாங்க, அழைக்கிறாங்க அவங்கள. நபிமார்களும் இதைத்தான் சொன்னாங்க. பாருங்க, உஅ்புதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரு, எல்லா நபிமார்களும் சொன்ன வாக்கியம், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சூரா ஹூத் 11வது சூராவுடைய 50வது ஆயா. அப்போ முஷ்ரிக்குகள் இதைத்தான் மறுத்தாங்க, அல்லாஹ்வை வணங்குறோம், மற்றதையும் வணங்குவோம், இபாதத்துக்களை அல்லாஹ் அல்லாதவுக்கு செய்யறதுக்கு தான் அவங்க கொள்கை. ஆனால் அல்லாஹ் நம்ம கட்டளையிட்டது அல்லாஹ்வை மட்டும் வணங்குறோம், இதுதான் உலூஹியா இபாதா, ஏன்னா படைத்ததே அல்லாஹ் தஆலா அதுக்காக தான். முஷ்ரிக்குகள் இதை மறுத்தாங்க, அல்லாஹ்வை விடுத்து வேறு கடவுளை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அப்போ அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவங்களுக்காக அவங்க என்ன செய்தாங்க, இபாதத்துகளை செய்தாங்க, அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவர்களிடம் துவா கேட்டாங்க, நேர்ச்சி செய்கிறாங்க, எவ்வளோ அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவங்களோட உதவி தேடுறாங்க, பாதுகாப்பு தேடுறாங்க. இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பெரும்பாவம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இணை வைக்கக்கூடிய இந்த முஷ்ரிக்குகளுடைய இந்த செயல் தவறானது என்பதை 2 ஆதாரங்கள் மூலம் அல்லாஹ் நிரூபிக்கிறான். முதல் ஆதாரம், அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட இத்தகைய கடவுளுக்கு வணங்கப்படுவதற்குரிய எந்த சிறப்பம்சமும் இல்லை, எல்லாமே ஒன்றும் சக்தியற்றவை. பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா அல் ஃபுர்கான் 25வது சூராவுடைய 3வது ஆயா பக்கம் 208 பாருங்க, வத்தஹது மின் தூனிஹி ஆலிஹதன் லா யஹ்லுகூன ஷைஆ, ஆனால் இவர்கள் அவனை விடுத்து எத்தகைய கடவுளரை ஏற்படுத்திக்கிட்டார்களோ, அதை வணங்கி கொண்டிருக்காங்களோ, அவை எந்த பொருளையும் படைப்பதில்லை. வஹும் யுஹ்லகூன், அவையே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைதான். வலா யம்லிகூன், அவற்றுக்கு எந்த சக்தியும் இல்லை, ஆற்றலும் இல்லை. வலா யம்லிகூன லி அன்ஃபுஸிஹிம் தர்ரன் வலா நஃபா, அவர்கள், அதாவது இந்த படைப்புகள் படைக்கப்பட்டவை என்பதனால தங்களுக்கு நன்மையும் செய்து கொள்ளவோ அல்லது தீமை விட்டு தடுத்து கொள்ளவோ சக்தி பெற மாட்டார்கள். வலா யம்லிகூன மௌத்தன் வலா ஹயாத்தன் வலா நுஷூரா, பாருங்க, அவை உயிர்ப்பிக்கவோ மரணிக்க செய்யவோ அல்லது மரணித்ததை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பவோ முடியாதவை.
அதனால் எதுவும் முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் அது வணங்கப்பட வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் தாலா கேட்குறான். அப்போ இதிலிருந்து எந்த சிறப்பம்சமும் அது அவற்றுக்கு இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. இதோட வேறு ஆதாரங்களையும் ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் குறிப்பிடுறாங்க. அந்த ஆயத்துக்களையும் படித்து பாருங்கள். ரெண்டாவது இன்னொரு ஆதாரம், இன்னொரு கோணத்தில் இந்த முஷ்ரிக்குகள் இணை வைக்கக்கூடிய மக்கள் படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான், எல்லா ஆட்சி அதிகாரம் அவன் கையில் தான் இருக்கிறது, அனைவருக்கும் அபயம் அளிப்பவனும் எவராலும் அபயம் அளிக்கப்பட தேவையில்லாதவனும் அவன்தான் என்பது ஏற்றுதான் இருக்கிறாங்க. எல்லா இணை வைப்பவர்களும் கடவுள் இல்லைன்னு மறுக்கக்கூடியவங்களை தவிர மற்றவங்க எல்லாரும் படைப்பாலும் உறவு உண்டு, அவனுக்கு எல்லா ஆற்றலும் உண்டு, இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. படைத்து பறிப்பாலும் அவன் மட்டும்தான் என்பதை இவர்கள் ஏற்றுக்கொண்டது போல வணக்கத்திற்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை தான் வலியுறுத்தப்படுது. இப்போ முக்கியமாக தௌஹீதுல் உலூஹியாங்கிற அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியங்கிற இந்த கொள்கையில் என்ன குறிப்பிட்டு சொல்லப்படுதுன்னா அவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா படைப்பால் அவன் தான் ஏற்றுக்கொண்டீங்கல்ல, அப்போ அவனைத்தான் வணங்க வேண்டும்ங்கிறது ரொம்ப தெளிவாக வலியுறுத்தப்படுகிறது இல்லையா? அப்போ அதற்கான ஆதாரத்தை ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுறாங்க. சூரா பக்கராவுடைய ஆரம்ப ஆயத்துகளில் உள்ளது. யா யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே, அல்லாஹுவையே வணங்குங்கள், உங்கள் இறைவனை வணங்குங்கள். இறைவனை வணங்குங்கள் சொன்ன பிறகு ஏன் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு பதில் அல்லதி ஹலகக்கும், அவன் தான் உங்களை படைத்தான், வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் அவன் தான் படைத்தான், லஅல்லக்கும் தத்தகூன். இப்படி நீங்கள் வணங்கி இருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக, பரிசுத்தமானவர்களாக, அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு தப்பிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்திலிருந்து நமக்கு மிக தெளிவாக தெரியுது படைப்பாளன் எவனோ அவன் தான் வணக்கத்திற்கும் தகுதியானவன் அப்படின்னு ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆதாரத்தையும் இன்னும் சில குர்ஆனுடைய ஆயத்துக்களையும் இங்கே முன்வைக்கிறாங்க. ஓகே, அடுத்தது நான்காவது விஷயம்